மனிதர்கள் அந்த நாளில் எழுப்பப்படும் பொழுது எத்தனை வகையினர்களாக எழுப்பப்படுவார்கள் என்பதை அறிந்து கொள்வதோடு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண நேரத்தில், சக்கராத்துடைய நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே செய்த ஒரு துவா, அல்லாஹுவே நல்லவர்களோடு என்னை எழுப்பு, உன்னதமானவர்களோடு என்னை சொர்க்கத்தில் ஒன்று சேர்ப்பாயாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மரண துவா. இந்த உரையை கேட்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும், எனக்காக நீங்களும், உங்களுக்காக வேண்டி நானும், நம்முடைய எல்லா குடும்பத்தார்களும் ஏகத்துவத்தை பின்பற்றி வாழ்ந்த மக்கள் எல்லோரும் மறுமை நாளில் நல்லவர்களோடு எழுப்பி உன்னதமானவர்களோடு அல்லாஹ் நாம் எல்லோரையும் ஒன்று சேர்க்க வேண்டும் என புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் பிரார்த்தனை செய்ய நாம் ஒவ்வொருவரும் கடமைப்பட்டிருக்கிறோம். நண்பர்களே, அல்லாஹு தாலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் 14வது அத்தியாயம் 48வது வசனம், அல்லாஹு தாலா மறுமை எங்கு நிகழும், வானத்திலா அல்லது பூமியிலா? பூமி என்றால் எந்த பூமி? அல்லாஹ் சொல்கிறான், யௌம துபத்தலுல் அர்லு ஆயிரல் அர்லி, இந்த பூமி வேறு பூமியாக மாற்றப்படும். இந்த பூமி வேறு பூமியாக மாற்றப்படும். நேற்றைய தினம் நாம் அறிந்தோம், இந்த பூமி ரொட்டியை போல சமதளமான வெண்மை நிறத்தில் உடைய பூமியாக இந்த பூமி மாற்றப்படும் என்று நேற்றைய தினம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பொன்மொழிகளை உங்களுடைய கவனத்திலே நான் பதிவு செய்திருக்கிறேன். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், யௌம துபத்தலுல் அர்லு ஆயிரல் அர்லி, இந்த பூமி வேறு பூமியாக மாற்றப்படும் என்று அல்லாஹ் சொல்கிறான். 79வது அத்தியாயம் 14வது வசனம், ஃபைதாஹும் பிஸ்ஸாஹிரா, அந்த நாளில் மனிதர்கள் எல்லாம் ஒரு திடலில் ஒன்று கூட்டப்படுவார்கள். ஒரு பிரம்மாண்டமான திடல், அல்லாஹ்வினுடைய கோர்ட், அல்லாஹ்வுடைய நீதிமன்றம். அது ஒரு பிரம்மாண்டமான நீதிமன்றம், பிரம்மாண்டமான ஒரு திடல். எங்கு பார்த்தாலும் ஒரு சமவெளியில் மனிதர்கள் எல்லாம் ஒன்று கூட்டப்பட்டு, எங்கு பார்த்தாலும் மனித வெள்ளங்கள், எங்கு பார்த்தாலும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிலே இருந்து இந்த உலகம் அழிகிற வரை அல்லாஹுவால் படைக்கப்பட்ட மனித ஜின் இனங்களுடைய கூட்டங்கள், அந்த கூட்டங்களில் கணிசமான கூட்டம் யஜூஜ் மஜூஜ் என்கிற ஒரு கூட்டம். அப்படிப்பட்ட ஒரு திடலில் மனிதர்கள் எல்லாம் ஒன்று கூட்டப்படுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். 70வது அத்தியாயம் 4வது வசனம், அல்லாஹ்வினுடைய அந்த நீதிமன்றத்தினுடைய நாள் எவ்வளவு? ஒரு நாளா, ஒரு வாரமா, மாதமா, வருடமா, எத்துணை வருடம்? அல்லாஹ்வினுடைய ஒரு நாள் என்பது அல்லாஹ்வினுடைய நீதிமன்றத்தினுடைய அளவை அல்லாஹு தாலா 70வது அத்தியாயத்தின் 4வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வினுடைய நீதிமன்றத்தினுடைய கால அவகாசம், ஒவ்வொரு மனிதர்களும் அல்லாஹ்வினுடைய தீர்ப்பு முடியும் வரை அந்த வெட்டவெளி மைதானத்தில் சூரியன் தலைக்கு மேல் கொண்டு வரப்படுகிற அந்த நாளில் ஒவ்வொரு மனிதர்களும் எத்துணை நாள் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் நிற்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிற பொழுது, ஃபீ யௌமின் கான மிக்தாருஹு 50 அல்ஃப சனத், அந்த நாளினுடைய அளவு என்பது 50,000 ஆண்டுகளுக்கு சமம். 50,000 ஆண்டுகளுக்கு சமம். ஒவ்வொரு மனிதர்களும் அல்லாஹ்வினுடைய நீதிமன்றத்தில் நிற்க வேண்டிய நாள் 50,000 ஆண்டு. அல்லாஹ்வினுடைய நீதிமன்றத்திலே ஒவ்வொரு மனிதர்களும் நிப்பாட்டப்படுவார்கள், அவர்களை குறித்து விசாரிக்க. எப்படிப்பட்ட விசாரணை? ஒவ்வொரு மனிதர்களிடத்திலும் அல்லாஹு தாலா பேசுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த பேச்சு எப்படி இருக்கும்? இடையிலே மொழிபெயர்ப்பாளர்கள் இருப்பார்களாம். அல்லாஹ்வினுடைய பேச்சு ஒவ்வொரு மனிதர்களிடத்திலும் எந்தெந்த வடிவத்திலெல்லாம் அல்லாஹு தாலா அமைத்திருப்பான் என்பதை தொடர்ந்து நாம் பார்க்கவிருக்கிறோம் நண்பர்களே. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், அவனுடைய நீதிமன்றத்தில் ஒவ்வொரு ஆண்களும் பெண்களும் ஜின் வர்க்கத்தினர்களும் அல்லாஹ்வினுடைய விசாரணைக்காக வேண்டி நிறுத்தப்படுகிற நாளினுடைய அளவு 50,000 ஆண்டுகள் என்று அல்லாஹு தாலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான். அன்பர்களே, அப்படியானால் இறை விசுவாசிகளுடைய நிலைமை என்ன? முத்தகீன்களுடைய நிலைமை என்ன? அவனுக்காக வேண்டி தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்த மக்களுடைய நிலைமை என்ன? அந்த மக்களை அல்லாஹ் சொல்கிறான், என்னை நினைவு கூறிய மக்களை நானும் நிறைவு கூறுவேன். எனக்காக வேண்டி பாடுபட்ட மக்களுக்கு நான் வாக்களித்திருக்கிறேன். அந்த நாளை அஞ்சிய மக்களுக்கு 2 சொர்க்கம் உண்டு என்று நான் வாக்களித்திருக்கிறேன். அந்த மக்களுக்கு பிரச்சனை அல்ல.
ஆகவே 50,000 ஆண்டுகள் அந்த நாளில் இருக்கிற பொழுது அந்த மக்களுக்கென்றே ஒரு சில நிழல்கள் உண்டு, அந்த மக்களுக்கு குடிக்கின்ற பானங்கள் உண்டு, அந்த மக்களுக்கு உண்கிற உணவும் உண்டு. அந்த நீதிமன்றத்தில், சொர்க்கத்தில் அல்ல, நீதிமன்றத்தில், விசாரணை மன்றத்தில் 50,000 ஆண்டுகள் அல்லாஹ்வுடைய விசாரணையை, தீர்ப்பு நாளை எதிர்பார்த்து நிற்கிற இறை விசுவாசிக்கு பசியை தீர்ப்பதற்காக வேண்டி அல்லாஹ் அவனுக்கு ரொட்டியை உணவாக கொடுக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி 5382வது நபிமொழி முஸ்லிமிலே நீங்கள் பார்க்கலாம். இறை விசுவாசிகளுக்கு ரொட்டிகள் உணவாக கொடுக்கப்படும். இப்படி மனிதர்கள் நிறுத்தப்படுவார்கள். அன்பானவர்களே, அல்லாஹு தாலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் இந்த எழுப்பப்படுதல் உண்டுமே, எழுப்பப்படும் பொழுது ஒவ்வொரு மனிதர்களும் என்னென்ன குற்றங்கள் புரிந்தார்களோ அதற்கேற்றவாறே அவர்கள் எழுப்பப்படுவார்கள். பார்க்கிற பொழுதே அவர்கள் தீயவர்கள் என்று தெரிந்துவிடும். வம்தாஜுல் யௌம் ஐயுகல் முஜ்ரிமூன், இந்த நாளில் நல்லவர்களும் தீயவர்களும் பிரிந்து நில்லுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லுவானே, அப்படிப்பட்ட அந்த நாளில் நல்லவர்களோடு நிற்பவர்கள் யார், தீயவர்களோடு நிற்பவர்கள் யார், தீயவர்களுடைய அவலட்சணங்கள் என்ன, நல்லவர்களுடைய லட்சணங்கள் என்ன என்பதையெல்லாம் அல்லாஹு தாலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் நமக்கு பட்டியல் போட்டு சொல்கிறான். 17வது அத்தியாயம் 97வது வசனம். வனசுருகும் யௌமல் கியாமத்தி அலா உஜூஹிஹிம் உம்யன் வ புக்மன் வ சும்மா, மறுமை நாளில் ஒரு சில சாரார்கள் ஓமையர்களாக எழுப்பப்படுவார்கள், கண்கள் எல்லாம் பறிபோகப்பட்டு குருடர்களாக எழுப்பப்படுவார்கள், காது கேட்காத செவிடர்களாக எழுப்பப்படுவார்கள். மேலும் அவர்கள் முகத்தால் நடந்து வருவார்கள், தலைகீழாக. யா ரசூலல்லாஹ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே மக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலே, அல்லாஹு தஆலா முகத்தால் நடந்து வருவதாக அந்த நாளில் சொல்லுகிறானே, அது எப்படி யா ரசூலல்லாஹ் என்று கேட்ட பொழுது அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், இன்றைக்கு மனிதன் எப்படி 2 காலில் நடக்கிறான், அவனை நடக்க வைத்த அந்த அல்லாஹ் அவனை முகத்தில் நடக்க வைக்க அவனுக்கு ஒன்றும் சிரமம் அல்ல, தீயவர்கள் அப்படி நடந்து வருவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது ஒரு சாரார், தலைகீழாக நடந்து வருகிற மக்கள், செவிடர்களாக, ஓமையர்களாக, குருடர்களாக அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் மனிதன் எழுப்பப்படும் பொழுதே இப்படிப்பட்ட நிலையோடு எழுப்பப்படுகிற ஒரு ஆவல நிலை. 20வது அத்தியாயம் 102வது வசனம் அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த மறுமை நாளில் யௌம யுன்ஃபஹு ஃபிஸ்ஸூரி வ நஹ்சுருல் முஜ்ரிமீன யௌமைதின் ஸுர்கா, அந்த நாளில் ஒரு சில மக்களுடைய கண்களை பார்த்தால், தீயவர்களுடைய கண்களை பார்த்தால் நீல நிறமுள்ள கண்களாக இருக்கும். சாதாரண கண்களுக்கும் அந்த கண்களுக்கும் வித்தியாசம் இருக்கும். அந்த வித்தியாசம் ஏன், எதற்காக? அவர்களுடைய குற்றச் செயல்களுக்கு ஏற்ப அந்த வித்தியாசங்கள் அமையும் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தீர்ப்பு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய எச்சரிக்கை. தீயவர்களுடைய கண்கள் நீல நிற கண்களாக இருக்கும். 20வது அத்தியாயம் 124 முதல் 126 வரை உள்ள வசனம் அன்பர்களே, வமன் அஅரத அன் ذிக்ரி ஃபஇன்ன லஹு மஈஸத்தன் லன்கம் வ நஹ்சுருஹு யௌமல் கியாமத்தி அமா, மறுமையில் இந்த உலகத்தில் யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய உபதேசத்தை புறக்கணித்தார்களோ அவர்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் ஒரு நெருக்கடியான வாழ்வை நான் கொடுப்பேன். அவர்களுடைய வாழ்விலே நிம்மதி இருக்காது, அவர்களுடைய வாழ்விலே சந்தோஷம் இருக்காது, அவர்களுடைய வாழ்வில் மன அமைதி இருக்காது. காரணம், என்னுடைய வேதத்தை, என்னுடைய தூதரை, என்னுடைய உபதேசத்தை யாரெல்லாம் புறக்கணிக்கின்றார்களோ அவர்களுக்கு மறுமையில் மட்டுமல்ல இம்மையிலும் அவர்களுக்கு ஒரு நெருக்கடியான வாழ்வை நான் கொடுப்பேன். மேலும் அந்த நாளில் வனசுருஹு யௌமல் கியாமத்தி அமா, அந்த நாளில் அவர்கள் எழுப்பப்படும் பொழுது குருடர்களாக அவர்கள் எழுப்பப்படுவார்கள். அப்பொழுது மனிதன் கேட்பானாம், கால ரப்பி, என்னுடைய இறைவா, லிம ஹஸர்தனி அமா வகத் குன்து பஸீரா, உலகத்தில் வாழும் பொழுது பார்வையுடையவனாக நான் இருந்தேனே, ஏன் என்னை என்னுடைய கண்கள் எல்லாம் பறித்து குருடனாக நீ எழுப்பினாய் என்று அந்த அடியான் கேட்பான். கால கதாலிக அத்தத்கா ஆயாத்துனா ஃபனசீதஹா வ கதாலிகல் யௌம துன்சா, ஆம், பார்வையுடையவனாகத்தான் இருந்தாய்,
ஆனால் என்னுடைய அத்தாட்சியை உலகத்தில் பார்க்காத கண், என்னுடைய வேத வசனங்களை பார்த்து படித்து உணர்ந்து நடக்காத அந்த கண் இந்த நாளில் நான் தான் போக்கினேன். நீ குருடனாகத்தான் இந்த நாளில் எழுப்பப்பட வேண்டும் என்று அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். அன்பர்களே, இந்த மாதம் புனிதமிக்க ரமலானுடைய மாதம். சூரத்துல் பக்கரா 2வது அத்தியாயத்தின் 185வது வசனம், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம் என்றால், இந்த மாதத்தில் தான் மனிதர்களுக்கு நன்மையையும் தீமையையும் பிரித்தறிந்து உணர்ந்து நடக்கின்ற திருக்குர்ஆனை நான் அருளிய மாதம் என்கிறானே அல்லாஹ். அப்படிப்பட்ட மாதத்திலே நாம் இருக்கிறோம். நம்மில் எத்துணை பேர்கள் அல்லாஹ்வுடைய வேதத்தை அரபி மொழியில் படித்து உணர்ந்த மக்கள் நம்மில் எத்துணை பேர்கள் நண்பர்களே? ஐங்கால தொழுகையில் வஜ்ஜஹத் முதற்கொண்டு அத்தஹியாத் அமரு வரை ஓத வேண்டிய துஆக்கள் உண்டு. அத்தஹியாத்தில் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதாதவர்களுக்கு தொழுகை இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த சூரத்துல் ஃபாத்திஹா நமக்கு தெரிய வேண்டுமானால் திருக்குர்ஆன் படிக்கப்பட்டிருக்க வேண்டும், திருக்குர்ஆன் அரபி மொழியில் ஓதப்பட்டிருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் வளர்ந்து ஆளாகிற பொழுது திருக்குர்ஆனோடு தொடர்பு வைக்கிற பிள்ளைகளாக நாம் வளர்த்தி ஆளாக்கப்பட்டிருக்க வேண்டும். இஸ்லாமிய சட்டம் அது இஸ்லாமிய சட்டம். மறுமை நாளுக்கு முன்னதாக கபரில் கொண்டு போய் அடைக்கப்பட்டவுடன் வானவர்கள் வந்து நம்மிடத்தில் கேட்கப்படுகிற கேள்வி, உன்னுடைய வேதம் எது, உன்னுடைய வேதம் எது? மக்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருந்தார்கள், அதைத்தான் நானும் நம்பினேன் என்று. முனாஃபிக்குகள், பொடும்போக்காக வாழ்ந்தவர்கள், மறுமையை நம்பாத மக்கள், மறுமையிலே நரகத்தினுடைய வேதனைகளை அஞ்சாத மக்கள் கபரிலே சொல்லுவார்கள் என்றும் நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். குர்ஆனோடு தொடர்பு வையுங்கள். குர்ஆனை விட்டு மக்கள் புறக்கணிக்கப்பட்டால், குர்ஆனோடு மக்கள் தொடர்பு வைக்காவிட்டால், திருக்குர்ஆனில் அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்று ஒரு நாளைக்கு ஒரு விகிதம் போலும் படிக்க நேரம் ஒதுக்காத மக்கள் இருந்தால் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், ஓமன் அஅரத அன் ذிக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் லன்கா வ நஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி யௌமா. இம்மையிலும் மறுமையிலும் நெருக்கடியான வாழ்வை நான் தருவது மட்டுமல்ல, உங்களுக்கு மறுமையில் கண்களை போக்கி உங்களை நான் எழுப்புவேன், குருடர்களாக எழுப்புவேன் என்றும் அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே எச்சரிக்கிறான். அல்லாஹு தஆலா அந்த நிலையிலிருந்து நம்மை காப்பாற்ற வேண்டும். 2வது அத்தியாயம் 275வது வசனம், அல்லதீன யாக்குலூன ரிபா, யார் வட்டியோடு தொடர்பு வைத்துக் கொண்டார்களோ அவர்கள் தெரிந்து கொள்ளட்டும், லா யகூமுன இல்லா கமா யகூமுல் லதீன யதஹப்பத்துஹு ஷைத்தானு மினல் மஸ். மறுமை நாளில் அவர்கள் எப்படி எழுப்பப்படுவார்கள் என்றால், சைத்தானை போல, தீண்டப்பட்ட பித்தம் பிடித்த சைத்தானை போல பைத்தியக்காரர்களாக அவர்கள் மறுமை நாளிலே எழுப்பப்படுவார்கள். என்ன காரணம்? அவர்கள் அல்லதீன யாக்குலூன ரிபா, அவர்கள் வட்டியை உண்டார்கள், அவர்கள் வட்டியோடு தொடர்பு வைத்துக் கொண்டார்கள். மேலும் அல்லாஹ் 2வது அத்தியாயத்தின் 279வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான். இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்வதை கொஞ்சம் கேளுங்கள். ஃபைலம் தஃஅலு ஃபஅஸனு பிஹர்பின் மினல்லாஹி வ ரசூலிஹி. நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், வட்டியோடு தொடர்பு இருக்கிற மக்கள் தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் ஒரு உறுதி பிரமாணத்திற்கு தயாராகுங்கள். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் உங்களோடு போர் செய்ய பிரகடனப்படுத்தி விட்டார்கள் என்பதை நீங்கள் உறுதி செய்து கொள்ளுங்கள். யாரோடு விளையாடுகிறீர்கள்? அல்லாஹ்வோடா, அல்லாஹ்வுடைய ரசூலோடா? அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ்வோடும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் போர் பிரகடனம் செய்து விட்டார்கள், உங்களோடு உறுதி செய்து கொள்ளுங்கள் நீங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. அந்த வட்டியோடு தொடர்பு இருக்கிற மக்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வட்டி வாங்கியவர், வட்டி கொடுத்தவர், வட்டிக்கு சாட்சி கையெழுத்து போட்டவர், வட்டி கணக்கு பார்த்தவர், வட்டி வசூலித்தவர் எல்லோருக்கும் சம அளவு தண்டனை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்களே. அந்த வட்டி பெரும்பாவங்களுடைய பட்டியலில் இடம்பெறுகிற மிகப்பெரிய பாவம் வட்டி என்கிற ஒரு பாவம். வியாபாரத்தோடு பொருளாதாரத்தோடு அதிகம் மக்கள் இன்றைக்கு சாதாரணமாக வட்டியோடு தொடர்பு வைக்கிற காலம் இந்த காலம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமை நாளினுடைய அடையாளமாக ஹலாலையும் பார்க்க மாட்டார்கள், ஹராமையும் பார்க்க மாட்டார்கள். பொருளாதாரம் தான் தேவை என்று இருந்தார்களே, அவர்கள் மறுமை நாளில் எழுப்பப்படுகிற நிலைமையை அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது, பித்தம் பிடித்த சைத்தானை போல அவர்கள் எழுப்பப்படுவார்கள் என்றும் அல்லாஹ் சொல்கிறான். அப்படிப்பட்ட பெரும்பாவத்திலே இருந்து இந்த ரமலானுடைய மாதத்தோடு உறுதி பிரமாணம் எடுத்து தௌபா செய்து நாம் ஒவ்வொருவரும் அந்த பாவத்திலே இருந்து மீண்டு வர வேண்டும். அல்லாஹ் நமக்கு அவகாசம் தந்திருக்கிறான், திருந்தி வாழ்வதற்கு அல்லாஹ் நமக்கு அவகாசம் தந்திருக்கிறான்.
கொடுத்திருக்கிறான். ஆதமுடைய மக்கள் அனைவரும் தவறு செய்கிறவர்கள். அந்த தவறிலிருந்து தன்னை திருத்தி யார் வாழ்கிறார்களோ அவர்கள் சிறந்தவர்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட சிறப்புக்கு உரியவர்களாக இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதம் நம்மை மாற்றி அமைக்க வேண்டும் என்று நாம் ஒவ்வொருவரும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். இது ஒரு சாரார். இனி ஒரு சாரார் 3வது அத்தியாயத்தின் 106வது வசனம். அவர்கள் மறுமை நாளில் எழுப்பப்படும் பொழுது அவர்களுடைய முகமெல்லாம் கருத்த முகமாக இருக்கும். முகத்திலே வெளிச்சமே இருக்காது, முகத்தில் வெண்மை இருக்காது. அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுடைய முகங்கள் எல்லாம் கருத்த நிலையில் இருக்கும். இருட்டான நிலையில் அவருடைய முகம் எல்லாம் இருக்கும். வெளிச்சம் இருக்காது, வெண்மை இருக்காது. இது ஒரு சாராருடைய நிலை. அல்லாஹு தஆலா 75வது அத்தியாயத்தின் 24வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், சில முகங்கள் எல்லாம் அந்த நாளில் நீங்கள் பார்த்தால் துக்கத்தால், வேதனையினால் நொந்து போய் சோக முகத்தோடு ஒரு சாரார்கள் மறுமை நாளிலே நிற்பார்கள். என்ன காரணம்? என்ன காரணம்? உலகத்தில் வைத்து இறை தூதர்களின் மூலம், முத்தகீன்களின் மூலம் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யப்பட்டது அந்த நாளை. அப்பொழுதெல்லாம் உலகத்தில் பொடும்போக்காக இருந்தான். மறுமைதானே, அது அப்பொழுது பார்த்துக் கொள்ளலாம் என்றான். இவர்கள் எப்பொழுது பார்த்தாலும் மக்களை பயமுறுத்துவதற்காக வேண்டி இதையே சொல்லிக் கொள்வார்கள் என்று பொடும்போக்காக இருந்தான் அந்த அடியான். ஆனால் எந்த விஷயத்தில் பொடும்போக்காக இருந்தோமோ, எதை பொய்ப்பித்து நடந்தோ, எதற்கு எதிராக நாம் நடந்தோமோ, எந்த நாளினுடைய அச்சம் இல்லாமல் உலகத்தில் வாழ்ந்தோமோ அது உண்மையாகிவிட்டதே. அது உண்மையாகிவிட்டதே. உலகத்தில் நமக்கு நல்லறங்கள் செய்யுங்கள், நல்லறங்கள் செய்யுங்கள். அந்த நல்லறங்களை நீங்கள் முற்படுத்தி அனுப்பியதை மட்டும்தான் அந்த நாளில் பார்க்க முடியும் என்று சொன்னார்களே இறை விசுவாசிகள், இறை தூதர்கள். அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து நன்மையான காரியத்தில் விரைந்து வாருங்கள், தீமையான காரியத்தை விட்டு ஒதுங்கி வாழுங்கள் என்றெல்லாம் சொன்னார்களே. ஆனால் உலகத்தில் கிடைத்த எல்லா வாய்ப்பையும் தீமைகள் செய்ய, பாவங்கள் செய்த நம்முடைய வாய்ப்பை அனைத்தையும் நாம் பயன்படுத்தி சொகுசாக வாழ்ந்து விட்டோமே. நல்லறங்கள் இல்லையே. எப்படி அல்லாஹுவை பார்ப்பது? இறை விசுவாசியை எப்படி பார்ப்பது? முத்தகீன்களை எப்படி பார்ப்பது? இறை தூதர்களை எப்படி பார்ப்பது? இறை நேசர்களை எப்படி பார்ப்பது? அல்லாஹ்வுடைய ரசூல் உருவாக்கிய உத்தம சஹாபாக்கள் எல்லாம் நிற்பார்களே, அவர்களை எப்படி பார்ப்பது? வாழ்க்கை முழுக்க பெரும்பாவம், வாழ்க்கை முழுக்க மானக்கேடான காரியம், வாழ்க்கை முழுக்க அருவருக்கத்தக்க காரியம், வாழ்க்கை முழுக்க அசிங்கமான ஆபாசமான காரியம். எந்த முகத்தை விட்டு அபூபக்கர் சித்திக் அவர்களை பார்ப்பது? எந்த முகத்தை வைத்து அம்மார் அவர்களை பார்ப்பது? எந்த முகத்தை வைத்து சொர்க்கத்திற்கு வாக்களிக்கப்பட்ட இறை நேசர்களை பார்ப்பது? எந்த முகத்தை வைத்து அல்லாஹ்வுடைய ரசூலை நாம் பார்ப்பது என்ற வெட்க உணர்வோடு கூனி குனிந்து ஒரு சாராருடைய முகம் மறுமை நாளில் கருப்பு நிலையில் இருக்கும், கருத்த நிலையில் இருக்கும் என்று அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். அல்லாஹ் நல்லவர்களோடு நம்மை எழுப்ப வேண்டும், உன்னதமானவர்களோடு அல்லாஹ் நம் எல்லோரையும் ஒன்று சேர்க்க வேண்டும் அன்பர்களே. மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மோசடிக்காரர்கள், திருடுகிறவர்கள், அபகரிக்கக்கூடியவர்கள், கொள்ளையடிக்கக்கூடியவர்கள், ஏமாற்றுகிறவர்கள், அடுத்தவர்களுடைய பொருள்களை பறிக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கு அல்லாஹு தஆலா மறுமை நாளில் விசாரித்து யாருக்கும் தெரியாமல் நரகவாசிகள் மட்டும் பார்க்கிற வகையில் அவர்களுக்கு தண்டனை கொடுக்க மாட்டான். அன்பர்களே, தண்டனை 2 வகை உண்டு மறுமை நாளில். ஆரம்பமே உங்களுடைய கவனத்தில் அதை நான் ஆணித்தரமாக பதிவு செய்து கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன். தண்டனை 2 உண்டு. ஒன்று, மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் விசாரணைக்கு பிறகு மரணமே இல்லாத நிரந்தரமான நரகத்தை பெற்று தருகிற தண்டனை. நரகத்தில் அல்லாஹு தஆலா கொடுக்கப்படுகிற தண்டனை ஒரு வகையான தண்டனை. இன்னொரு வகையான தண்டனை என்ன தெரியுமா? வெட்டவெளி மைதானத்தில் எல்லா மக்களும் நிற்கக்கூடிய அந்த நாளில் மக்கள் மன்றத்தில் வைத்து எல்லா மக்களும் பார்க்கிற வகையில் அல்லாஹு தஆலா கொடுக்கிற தண்டனை ஒரு வகையான தண்டனை உண்டு. அது அசிங்கமான தண்டனை, கேவலமான தண்டனை, எல்லோரும் பார்த்து பரிதாபப்படுத்தப்படுகிற தண்டனை. அந்த தண்டனை ஒரு சில மக்களுக்கு உண்டு என்று அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது முக்கியமாக பொருளாதார சம்பந்தப்பட்ட விவரங்களுக்கு அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். நண்பர்களே, 3வது அத்தியாயத்தின் 161வது வசனம் அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹு தஆலா சொல்கிறான், வமன் யஅலுல் யஅதி பிமா அல்ல யௌமல் கியாமா. யார் ஒருவர் மோசடி செய்தாரோ அவர் மறுமை நாளில் அந்த மோசடி பொருளோடு அவர்கள் கொண்டு வரப்படுவார்கள்.
மோசடி பொருளோடு கொண்டு வரப்படுவார்கள். அப்படியானால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், 3073வது நபிமொழி, 2452வது நபிமொழி. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், உலகத்தில் யார் ஒரு அடியானுடைய நிலத்தை, ஒரு நிலத்தை இந்த உலகத்தில் யார் ஒருவர் அபகரித்தானோ அல்லாஹு தஆலா மறுமை நாளில் 7 நிலமாக அந்த நிலத்தை மாற்றி அவனுடைய கழுத்திலே தொங்கவிட்டு அல்லாஹு தஆலா அவனை மறுமை நாளில் எழுப்புவான். பார்த்தாலே இவன் ஒரு திருடன், இவன் உலகத்தில் வாழும் பொழுது மக்களுடைய பொருள்களை அபகரித்தவன் என்று தெரிகின்ற வகையில் அல்லாஹு தஆலா ஒரு ஜான் நிலத்தை அபகரித்தால் 7 ஜான் நிலத்தோடு எந்த அளவுக்கு அபகரிக்கிறானோ அதனுடைய 7 மடங்கு நிலத்தோடு அந்த நிலங்கள் அவனுடைய கழுத்திலே மாலையாக அணிவிக்கப்பட்டு அவன் எழுப்பப்படுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி புகாரியில் 2452வது நபிமொழி. 6177வது நபிமொழி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா மறுமை நாளில் இந்த மோசடிக்காரர்கள் எல்லாம் எங்கே நிற்கிறார்களோ அவர்களுடைய கையில் அல்லாஹு தஆலா ஒரு கொடியை கொடுத்திருப்பானாம். அகிலத்தின் அதிபதியாம் அல்லாஹ்வினுடைய ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த கொடியில் எழுதப்பட்டிருக்குமாம், ஹாதிஹி ஆதரத் ஃபுலான் இப்னு ஃபுலான், ஹாதிஹி ஆதரத் ஃபுலான் இப்னு ஃபுலான். இவன் யார் என்றால் இவன் தான் இன்னாருடைய மகன் இன்னார். இவன் என்ன குற்றம் செய்தான்? இன்னாருடைய மகன் இன்னாருடைய இடத்தை அபகரித்தான், பொருளாதாரத்தை அபகரித்தான் என்கிற ஒரு கொடி அவனுடைய கையில் மறுமை நாளிலே கொடுக்கப்படும். எல்லோரும் பாருங்கள், நான் ஒரு திருடன். எல்லோரும் பாருங்கள், இறை தூதர்களே, இறை விசுவாசிகளே, சொர்க்கவாசிகளே, எல்லோரும் பாருங்கள், நான் ஒரு மோசடிக்காரன், நான் ஒரு திருடன் என்று அல்லாஹு தஆலா மறுமை நாளில் இப்படியெல்லாம் கேவலப்படுத்துவான் என்று சொன்ன செய்தி புகாரியில் 6177வது நபிமொழி. அன்பர்களே, அல்லாஹ்வினுடைய ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 3073வது நபிமொழி புகாரியிலே நீங்கள் பார்க்கலாம். தோழர்களே, நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், மறுமை நாளில் ஒரு ஆட்டை தன்னுடைய கழுத்திலே சுமந்து கொண்டு ஒரு அடியான் வருவான், ஒரு மாட்டை சுமந்து கொண்டு வருவான். இந்த உலகத்தில் இருக்கிற ஆடு உலகத்தில் இருக்கிற மாடல்ல, இதைவிட பன்மடங்கு பெருகிய நிலையில் அந்த ஆடும் மாடும் இருக்கும். அதை தோள்களிலே சுமந்து கொண்டு, இறை தூதரே என்னை காப்பாற்றுங்கள், இறை தூதரே என்னை காப்பாற்றுங்கள் என்று மனிதன் ஓலமிடுவான். அந்த நாளில் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அப்படி நீங்கள் செய்யாமல் இருக்க உலகத்திலே நான் சொல்லுகிறேன், அது உங்களுக்கு எந்த பலனும் அளிக்காது, உங்களுக்கு எந்த உபகாரமும் நான் செய்ய முடியாது. மோசடியை நிறுத்துங்கள், மோசடியை நிறுத்துங்கள். மீண்டும் ஒரு அடியான் வருவான், ஒட்டகத்தை தன்னுடைய தோளிலே சுமந்து கொண்டு, இறை தூதரே என்னை காப்பாற்றுங்கள் என்பான். நான் உலகத்திலே எச்சரித்து விட்டேன், இந்த நாளில் ஒன்றும் செய்ய முடியாது என்று. நான் சொல்லுகிற நிலை உங்களுக்கு வேண்டாம், நான் சொல்லுகிற நிலை உங்களுக்கு வேண்டாம். செல்வங்களோடு வெள்ளியாக, தங்கங்களாக, ஆபரணங்களாக சுமந்து கொண்டு மறுமை நாளில் வந்து இறை தூதரே என்னை காப்பாற்றுங்கள் என்பார்கள். அந்த நாளில் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று நான் சொல்லுகிற நிலை உங்களுக்கு வேண்டாம். திருந்துங்கள். அது அவரவர்கள் அபகரித்த பொருளோடு எழுப்பப்படுகிற நாள். இப்படி ஒரு சாராரை அல்லாஹ் மறுமையில் எழுப்புவான். நண்பர்களே, இப்படி ஒரு சாராரை அல்லாஹு தஆலா மறுமை நாளில் எழுப்புவேன் என்று அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான். அல்லாஹ் அப்படிப்பட்ட மோசடித்தனமான காரியத்திலே இருந்து அல்லாஹ் நம் எல்லோரையும் காப்பாற்ற வேண்டும். நண்பர்களே, அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட மோசடித்தனம், அப்படிப்பட்ட அமல்கள் பாழாக்கக்கூடிய கெட்ட கெட்ட காரியம், அவைகளை விட்டும் அல்லாஹு தஆலா நம் எல்லோரையும் காப்பாற்ற வேண்டும். அடுத்தது, அல்லாஹு தஆலா மறுமை நாளில் எழுப்புகிற இன்னொரு சாராரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். புகாரியில் 1474வது நபிமொழி. மறுமை நாளில் ஒரு சில மக்கள் வருவார்கள், அவர்களுடைய முகத்தில் கொஞ்சம் கூட சதை இருக்காது. இந்த முகத்தில் சதையே இருக்காது, பார்த்தாலே அருவருக்கத்தக்க தோற்றம். ஏன் அவர்களுக்கு அந்த நிலை? அவர்கள் யாசகத்தையே தொழிலாக ஆக்கியவர்கள், உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. அவர்கள் தங்களுடைய வறுமையை சகித்துக் கொள்ள பழகவில்லை. அவர்கள் தங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தால் எப்பொழுது பார்த்தாலும் மக்கள் மன்றத்திலே போய் யாசகம் கேட்பதையே தொழிலாக வைத்தவர்கள். ஆகவே மக்களிடம் யாசகம் கேட்டு திரிகிற ஒரு மனிதன் மறுமை நாளில் எப்படி எழுப்பப்படுவான் என்றால், முகத்தில்
முகத்தில் சிறிதளவு கூட சதையில்லாமல் வெறும் எலும்பும் தோளுமாக அவர்கள் எழுப்பப்படுவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இப்படிப்பட்ட ஒரு தீய குணம் ஒரு இறை விசுவாசிக்கு இருத்தல் கூடாது. மக்களிடத்தில் கையேந்துகிற நிலை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருவர் துன்பங்கள், கஷ்டங்கள், சோதனைகள், வறுமை வரும் பொழுது அல்லாஹ்விடத்திலே ஒப்படைக்கிறானோ அவன் அதற்கு நிவாரணம் அளிக்கக்கூடியவனாக இருப்பான். யார் அந்த கஷ்டங்களை மக்களிடத்திலே கொண்டு போய் கேட்டு ஒப்படைக்கிறார்களோ அல்லாஹ் அவனை அந்த மக்களோடு சாட்டி விடுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆகவே யாசகம் என்பது ஒரு மோசமான செயல். யார் உண்பதற்கே உணவில்லாமல் தன்னுடைய முதுகை தூக்கி நிறுத்தி நடக்க கூட முடியாமல், அப்படிப்பட்டவர்களுக்கு இஸ்லாம் முதுகு தண்டை தூக்கி நிறுத்த மட்டும் அனுமதி கொடுத்த ஒரு செயல் யாசகம் என்பது. அந்த யாசகம் பிறரிடத்தில் கையேந்துதல் என்பது ஒரு இறை விசுவாசிக்கு நல்ல பண்பல்ல. அல்லாஹ் 2வது அத்தியாயத்தின் 273வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது இறை விசுவாசிகளுடைய பண்பை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அவர்கள் யார் தெரியுமா? அவர்கள் மக்களிடத்திலே யாசகம் கேட்க மாட்டார்கள், கையேந்த மாட்டார்கள். மக்களிடத்திலே தன்னை தாழ்த்தி கொண்டு எதையும் அவர்கள் கேட்க மாட்டார்கள். அவருடைய முகத்தை பார்த்தால் ஏழ்மை நிலை தோன்றும். அப்படிப்பட்டவர்களுடைய கண்ணியத்தை நீங்கள் காப்பாற்றி முகத்தை பார்த்து உணர்ந்து, அவர்களுடைய ஆடைகளை பார்த்து உணர்ந்து, பேச்சின் தன்மையை பார்த்து உணர்ந்து நீங்களே கொடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அந்த இறை விசுவாசிகள், அந்த இறை விசுவாசி எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் மக்களிடத்திலே போய் சொல்லி முறையிடாத ஒரு இறை விசுவாசி. அப்படிப்பட்ட இறை விசுவாசியாக நாம் மாற வேண்டும். அது அல்லாமல் மக்கள் மத்தியிலே சென்று யாசகம் கேட்டு வாழ்கிற ஒரு பண்பு நம்மிடத்திலே இருந்தால் அல்லாஹ் தஆலா அவர்களோடு நம்மை சாட்டி விடுவான். மறுமை நாளில் சிறிது கூட சதை இல்லாமல், முகத்தில் சதை இல்லாமல் அல்லாஹ் எழுப்புவான். அல்லாஹ் அந்த நிலையிலிருந்து நம் எல்லோரையும் காப்பாற்ற வேண்டும் என்பர்களே. மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாளில் இன்னும் ஒரு சாராருக்கு ஒரு வகையான தண்டனை, மக்கள் மன்றத்தில் போட்டு கொடுக்கப்படுகிற தண்டனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். பாருங்கள், சூரத்து தௌபா 9வது அத்தியாயத்தின் 35வது வசனம். இந்த வசனம் மறுமையில் மனிதன் அப்படியே எழுந்து நிற்கும் பொழுது ஒரு செல்வந்தனை குறித்து சொல்லப்படுகிற வசனம். அவனுடைய செல்வங்களை எல்லாம் எடுத்து வாருங்கள் என்பான் அல்லாஹ். இந்த உலகத்தில் தர்மம் கொடுக்கப்படாத செல்வம், ஜக்காத்து கொடுக்காத செல்வம், ஏழை எளியவர்களுக்கு பயன்படாத செல்வம், அந்த செல்வம் தனக்குரியது என்று தன்னோடு மட்டுமே வைத்துக் கொண்டு பாதுகாத்த செல்வம், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்காத செல்வம், ஏழை எளியவர்கள் பாதிக்கப்பட்டு கையேந்தி வரும்பொழுது கொடுக்காத செல்வம், வீட்டுக்கு அருகில் பசியும் பட்டினியுமாக இருந்த மக்களுக்கெல்லாம் செலவழிக்கப்படாத செல்வம் எடுத்து கொண்டு வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லி, யௌம யுஹ்மா அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம ஃபத்குவா பிஹா ஜிபாஹுஹும் வஸுனூபுஹும் வலுஹூருஹும் ஹாதா மா கனஸுத்தும் லி அன்ஃபுஸிக்கும் ஃபதூகு மா குன்தும் தக்னிஸூன். அந்த செல்வங்கள் எடுத்து வரப்பட்டு நரகத்திலே போட்டு காய்ச்சி, அந்த காய்ச்சி கொண்டு வரப்பட்ட அந்த செல்வத்தை அல்லாஹு தஆலா ஜிபாஹுஹும் வஸுனூபுஹும் வலுஹூருஹும் ஹாதா மா கனஸுத்தும் லி அன்ஃபுஸிக்கும் ஃபதூகு மா குன்தும் தக்னிஸூன். அவனுடைய முதுகிலும் அவனுடைய விலாப்புறங்களிலும் சூடு போடுங்கள் அந்த செல்வத்தை கொண்டு. என்னுடைய அடியார்களுக்கு பயன்படாத செல்வம், ஜக்காத்து கொடுக்கப்படாத செல்வம், அதற்காக வேண்டி ஓடி ஓடி உழைத்து இபாதத்துகளை பாழாக்கிய செல்வம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் ஸிக்ரில்லாஹ். பிள்ளைகளோ பொருளாதாரமோ என்னை நினைப்பதை விட்டு உங்களை தடுக்க வேண்டாம் என்று சொன்னானே. அல்ஹாக்குமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். மன்னரையை சந்திக்கின்ற வரை பொருளாதார பேராசை உங்களை விடாது என்று அல்லாஹ் எச்சரித்தானே. அந்த பொருளாதாரம் காட்சி எடுத்து கொண்டு வரப்பட்டு முதுகிலும் விலாப்புறங்களிலும் சூடு போடுவான் அல்லாஹு தஆலா. இதுதான் நீ சேமித்து வைத்த சொத்து. மரணத்திற்கு பிறகு இதுதான் நீ விட்டு வந்த சொத்து. மரணத்திற்கு முன்னதாக மறுமையின் நற்பேறுகளை அடைகின்ற வகையில் நீ செலவு செய்யாத சொத்து. இந்த சொத்திற்காகத்தான் உலகத்தில் என்னை மறந்தாய், தூதரை புறக்கணித்தாய், வேதத்தோடு விளையாடினாய். நல்லவர்கள் உன்னை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிற பொழுதெல்லாம் பொடும்போக்காக இருந்த செல்வம் இதுதான் என்று அல்லாஹ் தஆலா அவனுக்கு சூடு போடுவான் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். நண்பர்களே, அதிலிருந்து அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். 9வது அத்தியாயத்தின் 34வது வசனம். 9வது அத்தியாயத்தின் 34வது வசனம். வல்லதீன யக்னிஸூன الذهب والفضة. வெள்ளியையும் தங்கத்தையும் சேமித்து வைத்திருக்கிற மக்கள் தெரிந்து கொள்ளட்டும்.
வலா யுன்ஃபிகூனஹா ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யாமல் வெள்ளியையும் தங்கத்தையும் சேமித்து வைத்திருக்கிற மக்கள் தெரிந்து கொள்ளட்டும். ஃபபஷ்ஷிர்ஹும், நபி அவர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள். பிஅதாபின் அலீம், அவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு என்ற நற்செய்தி அவர்களுக்கு சொல்லுங்கள். இது எங்கே என்றால் எழுப்பப்படுகிற அந்த நேரத்தில் மக்கள் மன்றத்தில் கொடுக்கப்படுகிற அதாப், மக்கள் எல்லாம் பார்க்கிற வகையில் கொடுக்கப்படுகிற அதாப் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட திருக்குர்ஆனில் அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்துகிறான். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு செய்தியை பாருங்கள். புகாரியில் 1403வது நபிமொழி, 4659வது நபிமொழி. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார்கள், மறுமை நாளில் உங்களுடைய செல்வங்கள் எல்லாம் எப்படி மாற்றப்படும் என்றால், யகூனு கனசு அஹதிக்கும் யௌமல் கியாமத்தி சுஜாஅன் அக்ரா, மறுமை நாளில் நச்சு வாய்ந்த, மிகப்பெரிய நச்சு வாய்ந்த ஒரு பாம்பாக உங்களுடைய செல்வங்கள் எல்லாம் மறுமை நாளிலே மாற்றப்படும். அப்படி மாற்றப்பட்டவுடன் அடுத்த கட்டமாக அல்லாஹ் தஆலா செய்வதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி புகாரியில் 1403வது நபிமொழி. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார், அந்த பாம்பு உங்களுடைய கழுத்துகளை பிடித்துக் கொண்டு தன்னுடைய கோரப்பல்லால் அவர்களுடைய தடவாய் கற்களை படித்து கடித்துக் கொண்டு அந்த பாம்பு உங்களிடத்திலே பேசும், இதுதான் நீ உலகத்திலே சேமித்து வைத்த புதையல், இதுதான் உலகத்திலே நீ சேமித்து வைத்த சொத்து என்று அவனை அந்த 50,000 ஆண்டுகளுக்கு நிற்க வேண்டிய அந்த நீதிமன்றத்தில் தீர்ப்பு சொல்லுகிறவரை அந்த பாம்பு அவனை கடித்துக் கொண்டே இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் அதிலிருந்து நம் அனைவர்களையும் காப்பாற்ற வேண்டும். மேலும் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன ஒரு செய்தி புகாரியில் 1460வது நபிமொழி, ஜக்காத்து கொடுக்காத மக்கள் கணக்கு பார்த்து 2.5% பொதுமக்களுக்கு சேர வேண்டிய சொத்துக்களை எல்லாம் பாமர மக்களுக்கு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, இல்லாத மக்களுக்கு, பாவமான மக்களுக்கு போய் சேர வேண்டிய சொத்துக்களை எல்லாம், ஹராமான சொத்துக்களை எல்லாம் தன் கைவசம் வைத்துக் கொண்டு ஆடம்பரமாக செலவு செய்த அந்த கொம்பனுக்கு அல்லாஹ் தஆலா மறுமை நாளில் கொடுக்கிற தண்டனை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமை நாளில் அவன் செல்வமாக சேமித்து வைத்த ஆடுகளும் மாடுகளும் ஒட்டகங்களும் மறுமை நாளிலே வந்து உலகத்தில் இருப்பதை விட பல மடங்கு பருமனான வகையில் கனத்த நிலையில் அந்த ஆடுகளும் மாடுகளும் வரும், வந்து அவனை மிதிக்க ஆரம்பிக்கும். நான் தான் உன்னுடைய செல்வம், நான் தான் உன்னுடைய செல்வம். ஆடுகள் மிதித்து போனவுடன் மாடுகள் வந்து வீதியிலே போட்டு கொடுக்கப்படுகிற தண்டனை, வீதியில் போட்டு அடிக்கப்படுகிற கொடுமை, மஹ்ஷர் மைதானத்தில் நல்லவர்கள் எல்லாம் நிற்கிற அந்த நீதிமன்றத்தில் கேவலப்படுகிற ஒரு தண்டனை. கீழே படுக்க வைத்து ஆடுகளும் மாடுகளும் ஒட்டகங்களும் மிதித்து கொண்டு போகுமாம். ஒரு ஒட்டகம் மிதித்து சென்றவுடன் திரும்ப மறுபடி ஆடு வருமாம், ஆடு மிதித்து சென்றவுடன் மாடு வருமாம், மாடு மிதித்து சென்றவுடன் ஒட்டகம் வருமாம். இப்படி 50,000 ஆண்டுகள் அவனை ஜகாத்து கொடுக்கப்படாத பொருள்கள், கணக்கு பார்த்து 2.5% அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யப்படாத பொருள்கள் மறுமை நாளில் கொண்டு வரப்பட்டு அவனை மிதிக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ் தஆலா நமக்கு வழங்கிய செல்வங்களை மக்களுக்கு சேர வேண்டிய செல்வம் எவ்வளவு, நமக்குரிய செல்வம் எவ்வளவு, அல்லாஹ்வுக்குரிய செல்வம் எவ்வளவு, நமக்குரிய செல்வம் எவ்வளவு. இது பொதுமக்களுடைய சொத்து. பொதுமக்களுடைய சொத்து நம்முடைய சொத்தில் கலந்தால் அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுடைய சொத்தையும் சேர்த்து அதை அழித்து விடும் என்கிறான். அது பொதுமக்களுடைய, உங்களுடைய பாவத்தினுடைய கரைகள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிற சொத்து நம்மில் நிறைய பேரிடத்தில் உண்டு. சொத்துக்களை கொண்டு மறுமை நாளில் உயர்வான அந்தஸ்தை நீங்கள் அடைய வேண்டுமே தவிர, சொத்துக்களை கொண்டு நல்லவர்களுடைய பிரார்த்தனைகளுக்கு நீங்கள் பங்காளியாக ஆக வேண்டுமே தவிர, சொத்துக்களை கொண்டு அல்லாஹ்வுடைய கோபத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பேரித்தம்பழத்தை, காய்ந்த பேரித்தம்பழத்தையாவது அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்து நரகத்திலே இருந்து உங்களை காப்பாற்றுங்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய கோபத்தை தணிக்க கூடியது தர்மம், அல்லாஹ்வுடைய கோபத்தை தணிக்க கூடியது இறை விசுவாசிகளுக்கு, அல்லாஹ்வுடைய பாதையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வாரி வாரி கொடுப்பது அல்லாஹ்வுடைய கோபத்தை தணிக்க கூடியது என்றார்களே. அவைகளை எல்லாம் உதாசீனப்படுத்திக் கொண்டு செல்வம், காசு, பணம் என்னுடையது என்னுடையது என்று ஆதமுடைய மகன் அலைகிறானே, எது அவனுடையது? அவன் உண்டதை தவிர, உடுத்து கிழித்ததை தவிர எது அவனுடையது? அல்லாஹ் பிடித்தால் செல்லுகிற மனிதன் இவன், அல்லாஹ் பிடித்தால்
முடித்தால் செல்லுகிற மனிதன் சென்றால் அவனுடைய சொத்துக்கள் எல்லாம் அவனுக்கு மனைவியானவள் இத்தாவுடைய காலத்திற்கு பிறகு இன்னொருவனை திருமணம் முடித்து அந்த சொத்து இன்னொரு மனிதனுக்கு போகிற சொத்து. உங்களுடைய மக்கள் இன்னொரு பெண்ணை திருமணம் முடித்து வேறு குடும்பத்தினர்களுக்கு போகிற சொத்து. அந்த சொத்துக்களை வைத்து மனிதன் இந்த உலகத்தில் போடுகிற ஆட்டம், அந்த சொத்துக்களை திரட்டுவதற்காக வேண்டி மனிதன் செய்கிற ஆட்டம், அந்த சொத்துக்கள் வந்தால் அல்லாஹுவை மறந்து மனிதன் போடுகிற ஆட்டங்கள், பாட்டங்கள், கூத்துகள், கும்மாளங்கள் இந்த உலகத்தில் ஏராளம் ஏராளம். அவர்களெல்லாம் கஞ்சத்தனம் உடையவர்களாக, கருமித்தனம் உடையவர்களாக, தர்மங்கள் ஜக்காத்தை ஏறெடுத்தும் பார்க்காத மக்களாக, எப்பொழுது பார்த்தாலும் அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுங்கள் கொடுங்கள் என்று அறிவிப்பு செய்கிற இந்த பள்ளிக்கெல்லாம் போகக்கூடாது என்று சைத்தான் உள்ளத்திலே ஊசலாட்டத்தை உண்டு பண்ணி கொடுக்கக்கூடாத எண்ணங்களை ஏற்படுத்தி மக்களை இந்த உலகத்தில் தர்மம் ஜக்காத்தை விட்டும் தூரமாக்குகிறானே, அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன மிகப்பெரிய முன்னறிவிப்புகள், மிகப்பெரிய அடையாளங்கள். அல்லாஹு தஆலா அந்த நிலையிலிருந்து நம்மை காப்பாற்ற வேண்டும். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த ஒரு அற்புதமான ஒரு சம்பவத்தை பாருங்கள் நண்பர்களே. அன்சாரி தோழர்கள் எப்பொழுதுமே வாரி வாரி அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்கிற தோழர்கள். அவர்களுக்கெல்லாம் மறுமை நாளில் அல்லாஹு தஆலா இப்படிப்பட்ட தண்டனைகளை கொடுப்பதையெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாய்களின் மூலமாக கேட்டு வளர்ந்து ஆளான மக்கள். அந்த சபையில் ஒரு நாள் இறங்கிய வசனம் 3வது அத்தியாயத்தின் 92வது வசனம், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் நன்மையை ஒருபோதும் நீங்கள் அடையவே முடியாது. யார் ஒருவர் தான் விரும்புகின்ற செல்வத்தை, தான் நேசிக்கின்ற செல்வத்தை, தனக்கு விருப்பமான ஒரு செல்வத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்யாதவரை நீங்கள் நன்மையை பூரணமாக அடையவே முடியாது என்கிற ஒரு வசனம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக அல்லாஹ்வினுடைய தூதருடைய நாவிலே இருந்து புறப்பட்டதுதான் தாமதம். அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பைருஹா என்கிற ஒரு தோட்டம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓய்வெடுக்க போய் அமர்கிற ஒரு தோட்டம், அந்த தோட்டத்தினுடைய தண்ணீரை அல்லாஹ்வுடைய ரசூல் விரும்பி விரும்பி குடிக்கிற ஒரு தோட்டம், அந்த தோட்டம் அதிகமான சொத்துக்களை ஈட்டு தருகிற தோட்டம், அந்த தோட்டம் அதிகமான வருமானத்தை பெற்று தருகிற தோட்டம். இந்த தோட்டத்திற்கு அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சென்றார்கள். சென்று அந்த தோட்டத்தை உடனடியாக அல்லாஹ்வுடைய ரசூலுடைய முன்னே வந்து, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலான என்னுடைய தோட்டத்தை பைருகாவை நான் தர்மம் செய்கிறேன், நீங்கள் விரும்பியவாறு அதை செலவு செய்யுங்கள் யா ரசூலல்லாஹ். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூ தல்ஹாவே, நீங்கள் சொல்வதை நான் கூர்ந்து கவனித்தேன். உங்களிடத்தில் வேற செல்வம் இல்லையா? இந்த தோட்டம் உங்களுக்கு அதிகமான வருமானத்தை பெற்று தருகிற தோட்டம், இந்த தோட்டம் மிகப்பெரிய ஒரு சொத்து உங்களுக்கு, ஏன் வேற சொத்து இல்லையா என்று கேட்ட பொழுது அல்லாஹ்வினுடைய ரசூலே, அல்லாஹ் என்ன சொன்னான்? லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் விரும்பிய செல்வத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யாதவரை நன்மையை பூரணமாக அடைய முடியாது என்றானே, அந்த நன்மையை நான் அடைகிறேன், எனக்கு இது தேவையில்லை என்று சொன்ன செய்தி புகாரியிலே நீங்கள் பார்க்கலாம். 1461வது நபிமொழி. அன்பர்களே, இப்படி நாம் செல்வத்தின் மூலம் மறுமை நாளில் இலும் மறுமையிலும் சோதிக்கப்படாத அன்பர்களாக இருக்க வேண்டும். செல்வம் நமக்கு எதிராக திரும்பாத செல்வமாக நமக்கு இருக்க வேண்டும். செல்வங்கள் எல்லாம் காட்சி எடுத்து கொண்டு வரப்பட்டு மஹ்ஷர் மைதானத்தில் மக்கள் முன்னிலையில் சித்திரவதை செய்யப்படுகின்ற அந்த அவல நிலைக்குரிய சொத்தாக அந்த சொத்து நமக்கு இருக்கக்கூடாது. சொத்துகள் செலவழிக்கப்பட்டதன் மூலம் மறுமை நாளில் நமக்கே தெரியாத மக்களுடைய நன்மைகள் எல்லாம் நமக்கு கிடைக்கின்ற வகையில் அந்த சொத்துகள் வாரி வாரி செலவு செய்யப்படுகின்ற நல்லுள்ளம் படைத்தவர்களாக நாம் மாற வேண்டும். இது மறுமையில் எழுப்பப்படுகிற ஒரு சாராருக்கு கொடுக்கப்படுகிற தண்டனை. அல்லாஹ்வுடைய ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மறுமை நாளில் மேலும் ஒரு சாராருக்கு அல்லாஹ் கொடுக்கிற ஒரு சில கேவலமான தண்டனைகளை பாருங்கள் நண்பர்களே. ஒரு சில மக்கள், புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பில் 4674, மறுமை நாளில் ஒரு சில மக்கள் நிற்பார்கள். அவர்களுடைய முகம் 2 வகையில் இருக்கும். ஒரு புறம் பார்த்தால் நல்ல அழகான முகம், பாதி முகம். இன்னொரு முகம் பார்த்தால் மிக மிக அருவருக்கத்தக்க மிக மிக கோரமான முகம். இரட்டை முகம் உடைய மக்கள் மறுமை நாளிலே எழுப்பப்படுவார்கள். இரட்டை முகமுடைய மக்கள். வானவர்களிடத்தில் கனவில் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த சம்பவத்தினுடைய அதிபயங்கரமான காட்சி இந்த காட்சி. அல்லாஹ்வுடைய ரசூல் வானவரிடத்திலே கேட்டார்கள், யார் இவர்கள்? அவலட்சணமான முகம், பார்க்கவே சகிக்காத முகம், யார் இவர்கள்
வானவர்கள் என்று கேட்ட பொழுது வானவர்களின் மூலம் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு சொன்ன பதில் என்ன தெரியுமா? இவர்கள் நன்மையோடு தீமையும் கலந்து கலந்து செய்கிற மக்கள். தொழுவார்கள், அநியாயம் செய்வார்கள், நோன்பு வைப்பார்கள், எல்லா ஹராமான காரியத்தையும் செய்வார்கள், நன்மையையும் தீமையையும் சரிசமமாக செய்த மக்கள். தீமையை செய்கிற பொழுது வருந்த எண்ணமில்லாத மக்கள், தீமையை செய்கிற பொழுது தௌபா செய்யாத மக்கள், தீமையை செய்கிற பொழுது இந்த நேரத்தில் மரணித்தால் நம்முடைய நிலை என்ன என்று யோசிக்காத மக்கள். தீமையையும் அனுப்பினார்கள், நன்மையையும் அனுப்பினார்கள். அது மறுமை நாளில் அவனுடைய உடல் அமைப்பு முறையை மாற்றி அமைத்தது. உடல் அமைப்பு முறையை மாற்றி அமைத்தது. ஒருபுறம் அவர்களுக்கு அசிங்கமான தோற்றம், ஒருபுறம் அவர்களுக்கு லட்சணமான நல்ல அழகான ஒரு தோற்றம். இப்படிப்பட்ட ஒரு தோற்றம் அல்லாஹ் 9வது அத்தியாயத்தின் 102வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வஆஹரூன தரஃபு பிதுனூபிஹிம் ஹலது அமலன் சாலிகன் வஆஹர ஸய்யிஆ. மனிதர்களில் ஒரு சாரார் உண்டு, குற்றங்களை அவர்கள் ஒப்புக்கொள்வார்கள், குற்றம் என்று தெரிவதை அவர்கள் ஒப்புக்கொள்வார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், தீமையை நன்மையோடு சேர்ந்து கலந்து அவர்கள் செயல்படுகிற மக்கள். தீமையும் செய்வார்கள், நன்மையும் செய்வார்கள், தொழுவார்கள், எல்லா அநியாயங்களையும் செய்வார்கள். இப்படி நன்மையும் தீமையும் கலந்து செய்கிற மக்கள் மறுமை நாளில் அவலட்சண முகத்தோடு மறுமை நாளில் எழுப்பப்படுவார்கள் என்றும் அல்லாஹ் சொல்லுகிறானே. அந்த நிலையிலிருந்தும் அல்லாஹ் நம் எல்லோரையும் காப்பாற்ற வேண்டும் அன்பர்களே. அடுத்தது அல்லாஹு தாலா மறுமை நாளில் நல்லவர்களுடைய நிலைகளை அல்லாஹு தாலா சொல்கிறார். எல்லாம் தீயவர்களுடைய நிலை. நல்லவர்களுடைய நிலைகளை அல்லாஹு தாலா சொல்லும் பொழுது அவர்கள் மறுமை நாளில் ஒரு சாரார் சந்தோஷ முகத்தோடு எழுவார்கள். 75வது அத்தியாயம் 22 முதல் 24 வரை உள்ள வசனம் அல்லாஹ் சொல்கிறான், அந்த மறுமை நாளில் அவர்கள் சந்தோஷ முகத்தோடு அவர்கள் எழுவார்கள். ஏன் அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம்? அவர்கள் உலகத்தில் வாழும் பொழுது அந்த நாளை நம்பிய மக்கள், அந்த நாளுக்காக வேண்டியே இந்த உலகத்தில் சோதனைகளையும் துன்பங்களையும் தாங்கி வாழ்ந்த மக்கள், அந்த நாளுக்காக வேண்டியே இந்த உலகத்தில் மக்களுடைய ஏச்சுக்களையும் பேச்சுக்களையும் தாங்கி பொறுமையோடு இருந்த மக்கள். அப்படிப்பட்ட மக்கள் மறுமை நாளில் சந்தோஷத்தோடு எழுவார்கள். நான் செய்த நற்கர்மங்களின் கூலியை இந்த நாளில் பார்க்க போகிறேனே என்கிற ஒரு சந்தோஷம், இந்த நாளுக்காக வேண்டிதானே உலகத்தில் என்னுடைய வாழ்வை அர்ப்பணித்தேன் என்கிற சந்தோஷம். இந்த நாளில் தான் அல்லாஹு தாலாவை என்னுடைய இந்த மால்சர் மைதானத்தில் வைத்து அல்லாஹுவை நான் பார்க்க போகிறேன் என்கிற ஒரு சந்தோஷம். உலகத்தில் வைத்து திருக்குர்ஆனின் மூலம் பார்த்து படித்த பேர் இன்பங்களை எல்லாம் அனுபவிக்க போகிற சந்தோஷம், அந்த சந்தோஷம். ஆகவே அவர்கள் எழுப்பப்படும் பொழுது அவருடைய முகமெல்லாம் ஜொலித்த நிலையில், பிரகாசித்த நிலையில், சந்தோஷமான நிலையில் அவருடைய முகங்கள் எல்லாம் இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த முகங்கள் ஏன் அப்படி என்றால், அது அல்லாஹ்வுடைய ரஹமத்துக்குரிய முகம். 3வது அத்தியாயம் 106 107வது வசனம், ஒரு சாராரின் முகம் கருத்த நிலையிலும் ஒரு சாராருடைய முகம் வெண்மையான நிலையிலும் இருக்கும். அந்த வெண்மைக்கு என்ன காரணம்? அது அல்லாஹ்வுடைய ரஹமத்திற்குரிய முகம், அது அல்லாஹ்வுடைய ரஹமத்திற்குரிய அருளுக்குரிய முகம் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. அந்த மக்கள் மேலும் அந்த மக்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது, அவர்கள் மரணிக்கும் பொழுது அல்லாஹ்வை குறித்து நல்ல எண்ணம் கொண்ட நிலையில் மரணித்த மக்கள். அந்த மக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற செய்தி முஸ்லிமில் 5517வது நபி மொழி, கபல மௌத்திஹி பிஸலாஸதி அய்யாம். அல்லாஹ்வுடைய ரசூல் மரணிப்பதற்கு 3 நாளுக்கு முன்னதாக மக்களுக்கு சொன்ன எச்சரிக்கையாம். யகூல் லா யமூத்தன்ன அஹதுக்கும் இல்லா வஹுவ யுஹ்சினு ظن பில்லாஹி அஸ்ஸ வஜல். அல்லாஹ்வை குறித்து தவறான எண்ணம் கொண்ட நிலையில் நீங்கள் மரணிக்காதீர்கள். அல்லாஹ்வை குறித்து நல்ல எண்ணம் உள்ளத்தில் இருக்கிற நிலையில் நீங்கள் மரணியுங்கள். யுபஅஸு குல்லு அப்தின் அலா மா மாத அலைஹி. யார் ஒருவர் என்ன மனநிலையில் இறக்கின்றாரோ அதே மனநிலையில் தான் அவர்கள் எழுப்பப்படுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்களே. அப்படி நமக்கெல்லாம் சக்கராத்துடைய நேரம் வரும் பொழுது நாம் எந்த ரப்புக்காக வேண்டி இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்வை அர்ப்பணித்தோமோ அந்த ரப்பை நான் சந்திக்க போகிறேன், அந்த ரப்பை மறுமை நாளில் பார்க்க முடியும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்களே. அந்த ரப்பை சந்திக்க நான் போகிறேன் என்று அல்லாஹ்வின் மீது நல்ல எண்ணம் கொண்ட நிலையில், நான் செய்த பாவங்களை
நான் செய்த தவறுகளை நிச்சயம் என்னுடைய ரப்பு மன்னிப்பான். காரணம், என்னுடைய வாழ்வில் நான் இணை வைக்காதவன், என்னுடைய வாழ்வில் பித்அத்துகள் செய்யாதவன், என்னுடைய வாழ்வில் இஸ்லாத்திற்கு விரோதமான பெரும் பாவங்களில் ஈடுபடாதவன் நான். ஆகவே என்னை என்னுடைய ரப்பு மன்னிப்பான் என்று அல்லாஹுவை குறித்து அவனுடைய அருளின் மீது நல்ல எண்ணம் வைத்த நிலையில் நீங்கள் மரணியுங்கள். அல்லாஹுவை கொடுமைக்காரனாகவோ அல்லாஹுவை மரணிக்கின்ற நேரத்தில் தப்பும் தவறுமாகவோ எண்ணிய நிலையில் நீங்கள் மரணிக்க வேண்டாம். காரணம், எந்த மனநிலையில் நீங்கள் மரணித்தீர்களோ அந்த மனநிலையில் தான் நீங்கள் அந்த நாளில் எழுப்பப்படுவீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5517 5518 அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவர்கள் மரணிக்கின்ற பொழுது, மரணித்த பிறகு எழுப்பப்படும் பொழுது அவருடைய முகமெல்லாம் வெண்மை முகமாக இருக்கும். இது ஒரு சாரார். முஸ்லிம் என்கிற புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பில் 1265வது நபிமொழி, ஹஜ்ஜுடைய காலத்தில் இஹ்ராமுடைய ஆடையில் யாராவது மரணித்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இஹ்ராமுடைய உடையில் மரணிக்கின்ற மனிதனுடைய தலையை மூடாதீர்கள், மரணிக்கின்ற மனிதனுடைய தலையை கபரிடும் போது மூடாதீர்கள். காரணம், அவர் மறுமை நாளில் லபைக் அல்லாஹும்ம லபைக் லபைக் லா ஷரீக லக லபைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லகவல் முல்க் லா ஷரீக லக், தல்பியா சொன்னவராக அவர் மறுமை நாளிலே எழுப்பப்படுவார். தல்பியா சொன்னவராக அவர் மறுமை நாளிலே எழுப்பப்படுவார். இப்படி ஹஜ்ஜுடைய காலங்களில், உம்ராவுடைய காலங்களில் இஹ்ராமுடைய ஆடை அணிந்து அந்த ஆடை நிலையில், இஹ்ராமுடைய நிலையில் மரணித்த மக்களை தல்பியா சொன்ன நிலையில் அல்லாஹு தஆலா மறுமை நாளில் எழுப்புவான் என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். திர்மிதி என்கிற நபிமொழி தொகுப்பில் 937வது நபிமொழி அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி, ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி உஹது போர்க்களம் நடந்தது. எல்லா மனிதர்களையும், மரணித்த மனிதர்களை அல்லாஹ்வுடைய ரசூல் பார்த்து வரும் பொழுது ஹம்ஸா ரலியல்லாஹுடைய உடல்கள் சுக்கு நூறாக்கப்பட்டு பார்த்தாலே அல்லாஹ்வுடைய ரசூலுடைய உள்ளமெல்லாம் கதிகலங்குகிற அளவுக்கு, இனி இந்த பூமியில் இதற்கு மேல் எனக்கு ஒரு சோகமான நிகழ்வே இனி நடப்பதற்கு இல்லை ஹம்ஸாவே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குமரி தேம்பி அழுத ஹம்ஸாவினுடைய உடலை பார்த்து சொன்ன ஒரு சம்பவம் முத்தகீன்களுக்கு, இறை விசுவாசிகளுக்கு பாடமாக அமையும் என்பதற்கு நான் சொல்லுகிறேன். திருமதி என்கிற நபிமொழி தொகுப்பில் 937வது நபிமொழி, உடலை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபகால லௌலா அன் தஜித ஸஃபிய்யத்துன் ஃபி நஃப்ஸிஹா, அவருடைய சகோதரி ஸஃபிய்யா மட்டும் மனவேதனை அடைய மாட்டார்கள் என்றிருந்தால், அவருடைய சகோதரி ஸஃபிய்யா மட்டும் மனவேதனை அடைய மாட்டார் என்றிருந்தால், லதரக்துஹு ஹத்தா தஅக்குலஹுல் ஆஃபியா ஹத்தா யுஹ்ஸர யௌமல் கியாமா மின் புத்தூனிஹா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவருடைய உடம்பை பிணத்தை தின்னுகின்ற பிராணிகளுக்கு நான் விட்டு வைத்திருப்பேன். காரணம் லதரக்துஹு ஹத்தா தஅக்குலுல் ஹாஃபியத்து ஹத்தா யுஸர யௌமல் கியாமத்தி மின் புத்தூனிஹா. அல்லாஹு தஆலா ஒரு இறை விசுவாசி இந்த உலகத்தில் பறவைகளின் மூலமோ விலங்குகளின் மூலமோ கொத்தி தின்றால் அவரை அவர்களுடைய உடம்புகளிலே இருந்து அல்லாஹு தஆலா மறுமை நாளில் வெளிப்படுத்துவான். அந்த நிலை என்னுடைய ஹம்ஸாவுக்கு வர வேண்டும் என்று நான் பிரியப்படுகிறேன். ஆனால் அவருடைய குடும்பத்தார்கள் சங்கடப்படுவார்கள், அடக்காமல் தூதர் விட்டு விட்டாரே, பூமிக்கு மேல் விட்டு தூதர் சென்று விட்டாரே என்று அவருடைய குடும்பத்தார்கள் வேதனைப்படுவார்கள், சங்கடப்படுவார்கள் என்பதற்கு நான் விடுகிறேன் என்றார்கள். மேலும் பாருங்கள், அல்லாஹ் ஆச்சரியப்படுகிறானாம் ஒரு சில மனிதர்களை பார்த்து, அல்லாஹ்வே ஆச்சரியப்படுகிறானாம். புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பில் 3010வது நபிமொழி, அஜபல்லாஹு மின் கௌம், ஒரு கூட்டத்தை பார்த்து அல்லாஹ் ஆச்சரியப்படுகிறான். ஒரு கூட்டத்தை பார்த்து அல்லாஹ் மறுமை நாளில் ஆச்சரியப்படுகிறான். யதுகுலூனல் ஜன்னத ஃபிஸ் ஸலாசிலி, அவர்கள் சங்கிலியால் கட்டப்பட்ட நிலையில் அவர்கள் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லப்படுவதை அல்லாஹ் பார்த்து ஆச்சரியப்படுகிறான். ஏன் அவர்களுக்கு அந்த நிலையாம்? உலகத்தில் அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் இஸ்லாத்திற்காக, உலகத்தில் அவர்கள் சித்திரவதை செய்யப்பட்டார்கள் இஸ்லாத்திற்காக, கைது செய்யப்பட்ட நிலையில், சங்கிலியால் கட்டப்பட்ட நிலையில் அவருடைய உயிர் பறிபோன காரணத்தினால் அப்படி கட்டப்பட்ட நிலையிலேயே உயர்த்தி அந்த சாரார்கள் மறுமை நாளில் சொர்க்கம் செல்லுவதை பார்த்து
அல்லாஹ்வே ஆச்சரியப்படுகிறான், அல்லாஹ்வே வியந்து பாராட்டுகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி புகாரியில் 3010வது நபிமொழி. மேலும் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன ஒரு செய்தி புகாரியில் 237வது நபிமொழி. மறுமை நாளில் ஒரு சில மக்கள் எழுந்து நிப்பாட்டப்படுவார்கள், அவருடைய உடம்புகளிலே காயங்கள் இருக்கும், இரத்தங்கள் பீரிட்டு வழியும். இவர்கள் யார் என்றால் அல்லாஹ்வுடைய பாதையில் போரிட்ட மக்கள். காயங்கள் உண்டாகும், இரத்தங்கள் வெளிப்படும். அந்த இரத்தங்கள் கஸ்தூரி வாடையை விட மிகவும் நறுமணந்ததாக இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இவர்கள் ஒரு சாரார். இன்னொரு சாரார் யார் தெரியுமா? பார்த்தாலே மிக மிக அழகு, கழுத்துகள் எல்லாம் சும்மா நீளமாக, பார்த்தால் ரொம்ப அழகான ஒரு தோற்றமாக மறுமை நாளில் ஒரு சாரார் எழுப்பப்படுவார்கள். அவர்கள் யார் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன செய்தி முஸ்லிமில் 631வது நபிமொழி. அவர்கள் உலகத்தில் பாங்கு கொடுத்த மக்கள், தொழுகையின் பக்கம் மக்களை அழைத்த மக்கள். யார் ஒருவர் உலகத்தில் அதிகம் பாங்கு கொடுக்கக்கூடிய மக்களாக இருக்கிறார்களோ அவர்கள் மறுமை நாளில் நீண்ட கழுத்துடைய மக்களாக எழுப்பப்படுவார்கள் என்று அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான். நண்பர்களே, ஆகவே மறுமை நாளில் தீயவர்கள் எப்படி எழுப்பப்படுவார்கள், நல்லவர்கள் எப்படி எழுப்பப்படுவார்கள் என்பதை அல்லாஹ்வுடைய ஆயத்தை கொண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழிகளை கொண்டும் ஓரளவுக்கு நாம் அறிந்து கொண்டோம். ஆகவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண நேரத்தில் அல்லாஹ்வே என்னை எழுப்பும் பொழுதே நல்லவர்களோடு எழுப்பு, என்னை யாரோடு சேர்க்க வேண்டும் என்றால் உன்னதமானவர்களோடு சேர்த்தியா அல்லாஹ் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதுதான் நம்முடைய பிரார்த்தனையாகவும் இருக்க வேண்டும். நண்பர்களே, இப்படி மனிதன் எழுந்து நிப்பாட்டப்பட்டால், இப்படி அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் மனிதன் எழுந்து நிப்பாட்டப்பட்டால் 50,000 ஆண்டுகள் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் ஒவ்வொரு மனிதனும் நின்றாக வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய தீர்க்கமான கட்டளை. அப்ப அங்க எங்காவது நிழல் இருக்குமா? மனிதன் போய் ஓய்வெடுப்பதற்கு நிழல், குடிப்பதற்கு தண்ணீர் உண்டு, கௌசர் என்கிற நீர் தடாகத்தின் மூலம் வழங்கப்படுகிறது, உணவு உண்டு, ரொட்டிகள் கிடைக்கிறது. ஆனால் தலைக்கு மேல் சூரியன் கொண்டு வரப்படுகிறது, கடுமையான வெப்பம், வியர்வியின் காரணமாக மனிதர்கள் எல்லாம் அந்த வியர்வியால் முங்கி நிற்கிற நாள் அந்த நாள். எங்காவது தணல் இருக்காதா, நிழல் இருக்காதா என்று மனிதன் பார்க்கிற நாள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிழல் உண்டு, ஒரு நிழல் உண்டு, அது ஒரு சில மக்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்களே, அது யாருக்கு என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் பார்ப்போம். வாஹிர்